சென்னையை அடுத்த திருநீர்மலையை சேர்ந்த மோகன்ராஜ் என்பவருடைய மனைவி சரண்யா என்பவர் கோபாலபுரம் கூட்டுறவு பண்டகசாலை மேற்பார்வையாளராக பணியாற்றி வந்தார். இவர் நிறைவாத கர்ப்பிணியாக இருந்தார். இரண்டாவது முறை கர்ப்பம் தரித்திருந்த சரண்யா ராஜகீழ்ப்பாக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். ஆனால் அவர் அங்கு எதிர்பாராத விதமாக உயிரிழந்துள்ளார். பிரசவத்தின் போது மரணம் ஏற்படுவதை தடுப்பது மகப்பேறு சுகாதாரத்தில் மிக முக்கியமானது ஆகும். கர்ப்பிணிகளை பதிவு செய்தல் முதல் குழந்தை பேறு வரை தொடர்ச்சியாக கண்காணிப்பதன் வாயிலாகவே பிரசவ கால மரணங்களை குறைக்க முடியும் என்பது மருத்துவர்களுடைய கருத்தாகவும் உள்ளது. என்னதான் கண்காணித்தாலும் திடீரென பிரசவத்தின் போது பெண்கள் உயிரிழப்பது அவ்வப்போது நடக்கிறது. அது மட்டுமின்றி நீரிழிவு, இரத்த அழுத்தம், இரத்த சோகை உள்ளிட்ட அதிக ஆபத்து கொண்ட கர்ப்பிணிகளை தொடர்ந்து கண்காணிக்காமல் விட்டால் அவர்கள் இறப்பதற்கு அதிக வாய்ப்பு உள்ளது. இதய பாதிப்பு உள்ள பெண்களே பெரும் ஆபத்தை எதிர்கொள்கிறார். அதே நேரம் கர்ப்பிணிகள் சுகப்பிரசவத்தின் போது அதிக இரத்தப்போக்கு காரணமாக இறப்பதும் அவ்வப்போது நடக்கிறது. அப்படித்தான் தாம்பரத்தில் பெண் அதிகாரி உயிரிழந்துள்ளார். அது மட்டுமின்றி சென்னை தாம்பரத்தை அடுத்த திருநீர்மலையை சேர்ந்தவர் மோகன்ராஜ். இவருடைய மனைவி சரண்யா. இவருக்கு வயது 35. சரண்யா சென்னை கோபாலபுரம் கூட்டுறவு பண்டகசாலை மேற்பார்வையாளராக பணியாற்றி வந்தார். மோகன்ராஜ் சரண்யா தம்பதிக்கு 7 வயதில் மகன் ஒன்றும் உள்ளார். இரண்டாவதாக கருவுற்ற சரண்யா தாம்பரம் ராஜகீழ்ப்பாக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். நேற்று முன்தினம் சரண்யா பிரசவத்திற்காக மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் சரண்யாவிற்கு சுகப்பிரசவமாக குழந்தை பிறந்தது. ஆனால் சரண்யா அதிக இரத்தப்போக்கு காரணமாக சிகிச்சை பெற்று வருவதாக டாக்டர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். நேரம் செல்ல செல்ல சரண்யா குறித்த எந்த தகவலையும் டாக்டர்கள் தெரிவிக்கவில்லை. இதனிடையே அவரது கணவர் மற்றும் உறவினர்கள் சரண்யா இருந்த பிரசவ அறைக்கு சென்று பார்த்தபோது அவர் உயிரிழந்திருப்பது தெரிய வந்தது. ஆத்திரமடைந்த 50க்கும் மேற்பட்ட உறவினர்கள் மருத்துவமனை முன்பு கூடி முற்றுகை போராட்டத்திலும் ஈடுபட்டனர். இது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அது மட்டுமின்றி இந்த சம்பவம் தகவல் அறிந்த சேலையூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து அவர்களை சமாதானம் செய்து கலைத்து போக வைத்தனர். உயிரிழந்த சரண்யா உடலை பிரேத பரிசோதனைக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணையும் நடத்தி வருகின்றனர். இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியாநெட் நியூஸ் மீடியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.